ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பேங்காக்கில் உள்ள இந்திரா ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல தான் இருக்கோம். இது வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப பிடித்தமான இடம். பேங்காக் வரக்கூடிய இந்திய குடும்பங்கள் இந்த பகுதிக்கு வராமல் போகவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பர்ச்சஸை இங்கே வந்து தான் முடிப்பாங்க. டூர் பிளானு டூர் கம்பெனிஸே என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டாயா போனாலும் சரி, பேங்காக் சுற்றி காமிச்சாலும் சரி, இந்த இந்திரா ஸ்கொயரில் வந்து தான் அவங்க டூர் பிளானை முடிப்பாங்க. அது காரணம் என்னென்னா, இது ஒரு இந்தியாவோட டைப் போட்டு இந்திரா காந்தி காலத்துக்கு பிறகு கட்டப்பட்டது தான், அவங்க பேரில் கட்டப்பட்டது தான் இந்த இந்திரா ஸ்கொயரு. இது ஒரு பிரம்மாண்ட மால் மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாலிகா பஜார் அதில் இருக்கிற மாதிரியோ இல்லை சென்னையில் இருக்கிற மாதிரியோ ஒரு அட்மாஸ்பியர் தான் இருக்கும். இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் நிறையா பேர் இருப்பாங்க, தமிழியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இந்தியன்ஸ் எல்லாமே இங்கே தான் வருவாங்க. ஸோ அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா உணவும் இந்திய உணவு, சைவ உணவுலாம் கிடைக்குன்னா இங்கே தான் கிடைக்கும். ஸோ எல்லா பொருளும் இந்தியா மக்களுக்கு பிடித்த மாதிரியான உடைகளும் இங்கே தான் கிடைக்கும். ஏன்னா மித்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா தாய் உடைகள் தான் கிடைக்கும். பிள்ளைங்களாம் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு செலவே கிடையாது. ஒரு சின்ன ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட்டு, இது போட்டால் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஊரில் அப்படி போட முடியுமா? அதனால் நம்ம மக்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, நம்ம மக்களுக்கு தேவையான செருப்பு வகைகள் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். அதே மாதிரி சாப்பாடும் இங்கே தான் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் தான் இப்போ வந்து நம்ம இந்த இந்திரா ஸ்கொயருக்கு பக்கத்தில் தாசப்பிரகாஷ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் நூற்றாண்டு பழமை வாய்ந்தது. அந்த தாசப்பிரகாஷ் சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத், சவுத் இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது, ஊட்டியில் இருக்குது. பயங்கர ஃபேமஸ். நடிகைகள்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி போன்ற மிகப்பெரிய நடிகர்கள்லாம் அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்டோம்னா அந்த ஹோட்டலோடைய ஃப்ரான்ச்சைசி பிரான்ச் வந்து இப்போ வந்து பேங்காக்கில் இந்திரா ஸ்கொயருக்கு கேம்பஸ்க்குள்ளே திறந்துருக்கு. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எதற்காக இந்த பிரான்ச்சுக்கு ஓப்பன் பண்ணிக்காங்க, இதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. This line. Line hand. Okay. One of the famous YouTubers in our Tamil Nadu. Really? Good. If you speak Tamil, then probably you can be a popular. ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவை அலங்கரித்தன்றதை விட சுவைக்கு ஒரு விருந்தளித்த தாசப்பிரகாஷ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தாய்லாந்து வரவங்க, குறிப்பாக பேங்காக் வரவங்க அப்படிலாம் ஒரு 3 நாள் 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க. 3ஆவது நாள் 2ஆவது நாள் தாண்டினாலே நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கலன்னு ரொம்ப ஏங்கிடுவாங்க. இங்கே நம்ம ஊர் மாதிரி டீ காஃபி கூட கிடைக்காது. தாய்லாண்டில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அவங்க காஃபி வந்து இந்த எக்ஸ்பிரஸோன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்தியாவிலலாம் கிடைக்கும். ஒரு மக்கு நிறையா தருவாங்க, அதை நமக்கு ஒரு 5 பேர் குடிக்கலாம். ஸோ அதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட்டுக்கு ஒரு 200 300 வரும். டேஸ்ட்டும் இருக்காது, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. டீ குடிக்கவே முடியாது, எங்கேயுமே டீ தாய்லாண்டில் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் இட்லி தோசையெல்லாம் நாக்கு செத்துரும் 2 நாளில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தாய்லாண்டை பொறுத்தளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சைவ பிரியர்கள்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அது ஏதாவது கலந்துருவாங்களோ, சரி ஒரு கடையில் போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வெஜிடேரியன் சாப்பிட்டா கூட அதில் ஏதாவது மீன் பாம்பு பள்ளி நிறையா கலந்துருவாங்களோன்னு ஒரு பயம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் போக்கும் வகையில் தாசப்பிரகாஷ் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். தாசப்பிரகாஷ் பற்றி எல்லாருக்கும் சென்னை மக்களுக்கு தெரியும், பெங்களூர் மக்களுக்கு தெரியும், ஹைதராபாத் மக்கள், சவுத் இந்தியன்ஸ் ஃபுல்லாகவே தாசப்பிரகாஷ் தெரியும். அவங்களோட பிரான்ச் வந்து மெயினாக இந்திரா ஸ்கொயர் அப்படின்ற இடத்துக்கு போகாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேங்காக் போகிறவங்க கடைசியில் பர்ச்சேஸ் எங்கே போய் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா ஸ்கொயரில். இந்தியர்களுக்கு அவ்வளோ நெருக்கமான இடம். அந்த ஏரியாவுக்கு போனீங்கனாலே அது நியூ டெல்லியில் பாலிகா பஜாருக்குள்ள சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு ஹோட்டலில் திறந்துருக்காங்க. அதோடைய அதிபர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். அவங்க தான் வந்து இந்த ஹோட்டலில் இப்போ தாய்லாண்டில் முதல் பிரான்ச்சை வந்து பேங்காக்கில் அதுவும் இந்திரா ஸ்கொயர் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போது அதுவும் பேங்காக்கில் வந்து இந்த உணவகத்தை திறப்பதற்கான ரீசன் என்ன சார்? நான் தாய்லாந்து வந்து 37 வருஷம் ஆச்சு. அதனால் நம்ம உள்ளூரில் ரொம்ப நாளாக நம்ம மக்களுக்கு
பண்ணின ஒரு பிராண்ட் இங்கே கொண்டு வரணுன்னு ரொம்ப ஆசை எங்களுக்கு. அதில் பார்த்தோம் தாசப்பிரகாஷை தவிர எதுவும் வந்து இவ்வளோ நாள் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காது. 100 வருஷத்துக்கு மேலாச்சு. அவங்க பார்த்த காலத்துலேருந்து அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. சாப்பாடு உங்களுக்கு 80 வயசு ஆள்லேருந்து கேட்டிருந்தா எல்லாருக்குமே தெரியும் அவங்க குவாலிட்டி எப்படி. அந்த காலத்துலலாம் நம்ம எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்லாம் அங்கே தான் குடி ஊட்டிக்கு போனால் அங்கே தான் சாப்பிடுவாங்க. சென்னையில் போனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. அவங்கள கொண்டு வரணுன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. இங்கே இந்தியா மக்கள் வரும்போது அதே சாப்பாடு அதே தரத்தில் உள்ள சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ அவங்க வந்து சென்னையில் மட்டும் இல்லை, இப்போ டெல்லியில் பெரிய அளவில் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் ஒரு 25 ரெஸ்டாரண்ட்டு வச்சுக்கிறாங்க. டெல்லி, பஞ்சாப், அங்கே போகிறாங்க. இந்தலாம் போய் நம்ம சாப்பிட்டு பார்த்ததுல ரொம்ப அருமையான சாப்பாடு. நம்ம சென்னையில் இருக்கிறத விட நல்லா அழகாக பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து தான் தாசப்பிரகாஷ் இந்த ஓனர் வந்து அந்த ஃபவுண்டர்ட பேத்தி, அவங்க சன்ஸ் டாட்டர் வந்து அவங்களோட சேர்ந்து இப்போ பேங்காக்கில் நம்ம பண்ணுறோம். தமிழ் மக்கள் எல்லாம் பேங்காக் வர்றவங்களுக்கெல்லாம் இங்கே வர்றவங்களுக்கு நல்லபடி நாங்கள் சர்வீஸ் பண்ணணும். அதுதான் எங்கள் ஆசை. நீங்களே எங்களுக்கு உங்கள் ஆதரவு தாங்க பேங்காக் வரும்போது. சவாடிகாப் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரெகுலராக வீக் டேஸில் சாப்பிட வெளியே போகும்போது வெஜ் ரெஸ்டாரண்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்கே வர்றவங்க சும்மா அவங்களுக்கு வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாசப்பிரகாஷ்ங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். இதுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது பெரிய அவசரமும் இல்லை. குவாலிட்டி அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணலை. குவாலிட்டி கொஞ்சம் கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட் கூடவாக இருக்கலாம். இவங்கெல்லாம் கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் காஸ்ட் மைட் பி ஹையர் ஃபார் ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ். ஆனால் நம்ம அதை கூட நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம காஸ்ட்டை வந்து ஈக்குவல் டு த மார்க்கெட் ஆர் ஈவன் சம் ஐட்டம்ஸ் ஆர் லெஸ் தேன் த மார்க்கெட் அப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கும் வெளியூர்லேருந்து வரும்போது வந்தால் நமக்கு வீட்டு சாப்பாடு ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். Thank you so much for watching this. I wanted to bring quality Indian food to Thailand. So many Indians living here and also the Thai public. Welcome to Das Prakash. Now open in Bangkok. The food is excellent. Right in the heart of Bangkok's shopping district. So whether you're Indian or you like Indian food, this is a must visit on your itinerary to Bangkok. Yindi Tonrap Das Prakash. รู้สึกประทับใจมากๆ เช่นโดซ่าโยเกิร์ตพวกข้าวธัญพืชอะไรพวกนี้ครับโอเคมากๆสำหรับผมครับ This is called dahi vada. This is called cocktail gunpowder idli. Crispy Madras masala vada. This is vegetable biryani. Lochar